ஏண்டா எப்படி பார்த்தாலும் இந்த மந்திர புக்ல என்ன எழுதிருக்குன்னு புரிய மாட்டேங்குதடா. ஆமாண்டா, பல காலமாவே இந்த மந்திர புக்ல என்ன எழுதிருக்குன்னு புரியாத புதிராவே இருக்குடா. குருவும் சொல்லி தர மாட்டேங்கிறாரு. இந்த புக்கை நாம எப்படி படிச்சு எப்படி மந்திரத்தை கத்துக்கிட்டு எப்படி தொழில் பண்ண போறானே புரியலடா. நம்ம நிலைமைய நினைச்சா ஒரே ஃபீலிங்கா இருக்குடா. டோன்ட் வரி, உங்களுக்காக இந்த பாலு இருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க என்ன விடுத்தாலும் நான் உங்களை மறக்கிற மாதிரி இல்ல. ஏய், என்னது இது? எல்லாம் உங்களுக்காக தான். போர் அடிக்கும்ல, விளையாட பொம்மை, பலூனு, அப்புறம் ஃபாரின் எக்ஸ்போர்ட்டட் ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களோட சைஸ் கிடைக்கல, அதான் மெயின் ப்ராப்ளம். அட என்னப்பா நீங்க, உங்களுக்காக காலையில இருந்து கடைக்கடையா ஏறி இறங்கி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. ஏய், எதுக்காக இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குற? நாங்க இதை கேட்டோமா? இதுக்கு பின்னாடி என்ன சதி வச்சிருக்க? சதியா? ஆடா பாவீங்களா, இதான் விதிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸு காஞ்சி தீஞ்சு போவாங்களேன்னு ஆசாசியா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இப்படியா பண்றது? அதான் ஃப்ரெண்ட்ஸே கிடந்து வீட்டை விட்டு விரட்டிட்டோம்ல, இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா நீ நல்லவன் நம்பிடுவோமா நாங்க? டேய், நீ பண்ண கொடுமையெல்லாம் எங்க நெஞ்சில இருக்குடா. நாங்க சாகுற வரைக்கும் உன்னை மறக்க மாட்டோம். ஒழுங்கா இந்த பொருள்லாம் எடுத்துட்டு ஓடி போயிடு. எஸ்கூஸ் மீ, ஜஸ்ட் a minute. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சொல்ல வரல, அடி வாங்க வந்திருக்க. டேய், இவனை அடிச்ச கைகாலெல்லாம் உடைக்கிறேன். உங்களுக்கு சிரமம் கொடுக்க நான் விரும்பல. நான் நல்ல புள்ள, நானே போயிடுறேன். டேய், பாலு ஒரு பாம்பு. அவன் எதுக்காகவோ காலை சுத்தி சுத்தி வரான். நம்மள கடிக்காம விட மாட்டான். அவன் கடிக்கிறதுக்குள்ள நாம அவனை க்ளோஸ் பண்ணி ஆகணும். வாங்க, கௌரி கிட்ட போய் இத பத்தி ஆலோசனை கேட்போம். சரியான வழி, நம்ம கௌரியை போய் பார்ப்போம். என்ன இந்த விஷயத்தை கேட்டு இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க? நாங்களாம் எவ்வளவு கொதிச்சு போயிருக்கேன் தெரியுமா? கௌரி, இனிமேலாவது பாலுவை சும்மா விடக்கூடாது. அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். கௌரி, பாலு எங்க கிட்ட சாதாரணமா தான் வந்தான். நான் உங்களுக்கெல்லாம் ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, அதெல்லாம் மறந்துருங்கன்னு பழையபடி நாமெல்லாம் ஒன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போன்னு வாயில தேன் ஊழுற அளவுக்கு பேசினா. டேய், அவன் எப்படா ஃப்ரெண்ட்ஸா இருந்தான்? மந்திர புக்க திருடினதுல இருந்து கௌரி விட்டு கொலு மேட்டர் வரைக்கும் நமக்கு தொல்லைதான கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதனால தானே நாம பாலுவை விரட்டி அடிச்சோம். டேய், ஆனாலும் அவன் நம்மளை விட்டு போகாம நமக்கு ஜீன்ஸ் பேண்ட், டீ ஷர்ட், ஐஸ்கிரீம், சாக்லேட் இதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஆக பார்த்தான். நிஜமாவா சொல்றீங்க? பாலு எவ்வளவு பெரிய பிளானோட வந்திருக்கான்னு தெரிஞ்சு அவன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் அவன் மூஞ்சிலேயே விட்டெறிஞ்சு அவனை நாங்க அடிச்சு துரத்திட்டோம். கௌரி, அவன் வழியே வந்து கிஃப்ட் கொடுக்கறானா? சம்திங் ராங். சோழியன் குடுமி சும்மா ஆடினாலும் ஆடும், ஆனா பாலு எதையும் சும்மா செய்ய மாட்டான். அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உங்க 3 பேரையும் பலி கொடுக்க நினைச்சிருக்கான். கௌரி, எங்களுக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, நீங்க பயப்படாதீங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவன் என்ன மந்திரவாதியா? அவ சொல்றதெல்லாம் பலிக்கிறதுக்கு? நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. கௌரி, அப்ப இவங்களை விக்கிறதுக்கு யார்கிட்டயாவது விலை பேசி அட்வான்ஸ் வாங்கிருப்பானோ? கௌரி, இவங்க 2 பேரும் சொல்றத பார்த்தா எங்களுக்கு என்னவோ ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு கௌரி. நீங்க அத பத்திலாம் பயப்படாதீங்க. இவங்க கற்பனை பண்ணி சொல்றதெல்லாம் பலிக்காது. இத்தனை நாள் வராத பாலு இப்ப வழிய வந்து நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம்னு சொல்றானே, அது ஏன்? பாலுக்கு ரொம்ப நாளாவே மாயாக்கள் கிட்ட இருக்கிற அந்த மந்திர புக்கு மேல ஒரு கண்ணு. அதத்தான் பல தடவை எடுத்துட்டு போய் அவனால ஒண்ணும் பண்ண முடியலையே. அதனால தான் இந்த தடவை நல்லவனா நடிச்சு காரியத்தை சாதிக்க பாக்குறான். என்ன சொல்ற கௌரி? பாலுவோட நோக்கமே மறுபடியும் அந்த மந்திர புக்கை திருடுறதா இருக்கணும், இல்ல மாயாக்கள் கிட்ட மந்திரத்தை கத்துக்கணும். அப்போ பாலுவால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, பாலுவை நான் பாத்துக்கிறேன், நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணு. அவன் மாயா வீட்டுக்கு வராத அளவுக்கு ஏதாவது பண்ணி வை, புரிஞ்சுதா? ஆமா கௌரி, இல்லனா நாங்க அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு கூட போயிடுவோம். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, பாலுவை நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி சரி, அப்ப கௌரி நாங்க வரட்டுமா? என்ன கௌரி யோசிக்கிற? பாலு பத்தின இந்த விஷயத்த எப்படியாவது மாயாக்களை பார்த்து நாளைக்கு பேசி ஆகணும். இதுக்கே இவ்வளவு யோசிக்கிற? நாளைக்கு நம்ம ஸ்கூல் லீவு தானே, பார்த்துட்டா போச்சு.
என்னைக்கும் இல்லாத திருநாளா குரு போய் பட்லி வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்யுன்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. நாம இப்படி பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி குருவை அசத்திரணும். குரு பட்லி அசத்தட்டும், பட்லி குருவோட ஸ்டேட்டஸ ஒசத்தட்டும். பாரு. நல்லா இருக்கு. பட்லி, கடவுளே, குருவை கவனிச்ச கையோட நீ உன் கடை கண்ணால என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அலன கையாவே இருக்கிறது. நீ மட்டும் என்ன கொஞ்சம் கவனிச்சேன்னு வச்சுக்க, நான் இப்படி சாதாரணமா பூவெல்லாம் வச்சு உன்னை வணங்க மாட்டேன். தினம் ஒரு கடா வெட்டி பொங்க வச்சு உன்னை அசத்திரமா அசத்தி மனசுல வச்சுக்கிட்டு நம்மளையும் கொஞ்சம் கவனிச்சுக்க. என்ன ஓகேவா? சரி, சும்மா சொல்லக்கூடாது. நல்லா தான் பண்ணியிருக்கிறேன். பிரமாதமா பண்ணியிருக்கிறோம் போலத்தான் தெரியுது. மங்கி, வாங்க குருவே, எப்படி நம்ம பூ அலங்காரம் எல்லாம்? சிறப்பா இருக்கு. அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்றது. டேய், நீ மந்திரவாதி வேலைக்கு லாயக்கில்லடா. பேசாம பூலோகம் போய் மணவரை அலங்காரம் பண்ணி பொழிச்சுக்கோ. ஆமா ஆமா, செஞ்ச பாவங்களுக்கு விமோசனமாவது கிடைக்கும். உண்மையை சொல்ல வாய திறக்க விட மாட்டீங்களே. சரி சரி, பூஜையை ஆரம்பிங்க. முதல்ல பட்லி பூஜை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உன் பூஜை வச்சுக்கிறேன். என் தேவதேவனே பட்லி, உன் ஆசியோடும் ஆலோசனையோடும் நீர், நிலம், காற்று என்று பஞ்சபூதங்கள்ல 3 பூதங்களையும் அடக்கி அடிமைப்படுத்திட்டேன். இந்த 3 தவத்திலையும் மூசாவு அலாவுதீனும் எனக்கு கொடுத்த இடைஞ்சல்கள், ஏற்படுத்தின தடைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இருப்பினும் உன் அருளாசிகள் எனக்கு அரணாக அமைந்து என்னை வெற்றி வீரனாக உன் முன் கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. மிக்க நன்றி பட்லி. என்னை காக்கும் கடவுளே பட்லி, கடந்த 3 தவங்களையும் நான் வெற்றிகரமாக முடிக்க நீ உதவியது போல் மீதியுள்ள 2 தவங்களையும் நான் வெற்றிகரமாக நடத்தி பஞ்சபூதங்களையும் அடிமைப்படுத்த நீதான் உதவ வேண்டும். இது கடைசி தவம் என்பதாலும் இதை நான் நடத்தி முடித்துவிட்டால் என்னை அழிக்க முடியாது என்பதாலும் இந்த தவங்களை தடுக்க மூசாவும் அலாவுதீனும் தங்களால் முடிந்த அளவுக்கு பகீரத பிரயத்தனம் செய்வார்கள். அவர்களின் முயற்சிகளை முறியடிக்க நான் எப்படி வியூகம் அமைக்க வேண்டும், அடுத்து நான் என்ன தவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நீ என் முன்னால் தோன்றி சொல் பட்லி. வா, வந்து சொல். பிரபஞ்ச பிரகஸ்பதியே லீ, என் பக்தனான நீ பெற்ற மகத்தான 3 வெற்றிகளும் என்னை மெய்சிலிருக்க வைக்கிறது. எல்லாம் உன் அனுகிரகம் பட்லி. உயர்வு வரும்போது அடக்கம் வர வேண்டும். அது உனக்கு இப்போது வந்திருக்கிறது. இன்னும் நீ உயர்வாய். உன் வார்த்தை பலிக்கட்டும் பட்லி. அடுத்த தவமாக நான் எதை செய்வது? நெருப்பா, ஆகாயமா? ஆகாய தவத்தை மேற்கொள், அது வெற்றிகரமாக முடியும். நன்றி பட்லி, நான் அப்படியே செய்கிறேன். பட்லி, அலாவுதீனும் மூசாவும் குருவுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணா அதை தடுக்க நீ எனக்கு ஏதாவது சக்தி தர போறியா பட்லி? லீ ஸ்வாங், இந்த அதிக பிரசங்கியை இனி என் முன் அழைத்து வராதே. அரியாஸ் சிறுவனே, மன்னித்து விடு பட்லி. சும்மா இரண்டா முண்டா. பட்லி, நீ சொல்லு. அலாவுதீனும் மூசாவும் என்னை மீறி உன் தவத்தை தடுக்க முடியாது. நீ ஆகாய தவத்தை மேற்கொள், நான் வருகிறேன். மங்கி, கடவுளே என் தவத்துக்கு காவல் புரிகிறது பார்த்தாயா?
அடக்க வந்துட்டதா இப்பதான் பட்லி சொல்லுச்சு, அதுக்குள்ள ஆணவமா? டேய் ஒதுவாக்குற, நீ என்கிட்ட தான் இப்படி பேசுறேன்னா கடவுளையே கலாய்க்கிறாய். மகனே நீ காலி ஆயிடுவே, ஜாக்கிரதை. போய் ஆகாய தவத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய் போ. சரி, நடந்ததை பத்தி யோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? நடந்தது நடந்தது தானே. என்ன நடந்ததா? எதிர்கால தோல்விகளை தடுக்கணும்னா கடந்த கால தவறுகளை யோசிச்சு பார்த்தே ஆகணும். அப்படி என்னப்பா நம்ம கடந்த காலத்துல தவறு பண்ணிட்டோம்? நான் ராஜ்யத்தை பூத விளையாட்டுல தோத்தது தவறு இல்லையா? எதுக்கு திரும்ப திரும்ப ஆரம்பிச்ச இடத்துல போய் நிக்கணும்? இப்ப என்ன நடக்கணுமோ அது பேசுங்க. பஞ்சபூதங்களையும் அடக்க புறப்பட்ட லீ வெற்றிகரமா 3 பூதங்களையும் அடக்கிட்டான். திரும்பவும் நம்பிக்கை இல்லாம பேசாத மூசா. அவன் 4 பூதம் கூட அடக்கட்டுமே. நமக்கு தேவை ஒரே ஒரு பூதம். அந்த ஒரு பூதத்தை நாம அடக்கி அடிமைப்படுத்திட்டா அவன் அடக்கின 4 பூதங்களுமே லீயோட கட்டுப்பாட்டை விட்டு போயிடும். நிலத்திலையும் நீர்லையும் நமக்கு நேரடியான தோல்விகள். காத்துல நாம ஏமாத்தப்பட்டோம். அடுத்து நெருப்பா ஆகாயமான்னு நமக்கு தெரியலையே. ஆயிஷா, நீ இப்ப கேட்ட கேள்விக்கு ஒற்றன் பதில் கொண்டு வந்திருக்கான். ஒப்பற்ற ஒற்றனே, லீயின் நடவடிக்கைகளை அறிந்து வந்தாயா? அறிந்து வந்தேன் மன்னா. சொல், ஏன் தயங்குகிறாய்? இளவரசே, என் வேலை வேவு பார்ப்பதோடு முடிந்து போயிற்று என்றாலும் நான் சொன்ன செய்திகளை வைத்துக்கொண்டு நீங்கள் எதிலும் லீயை வெல்லவில்லையே. அதனால் சற்று வருத்தமாக இருக்கிறது மன்னா. கவலைப்படாதே ஒற்றனே. காலம் நம் வெற்றியை தள்ளி போட்டாலும் கூடிய சீக்கிரம் அது நம் கைக்கு கிடைத்தே தீரும். நீ கொண்டு வந்த தகவலை சொல். கடந்த 3 தவங்களை விட லீ 4வது தவத்தை சகல பாதுகாப்போடு செய்ய போகிறான் மன்னா. சகல பாதுகாப்பு என்றால் புரியவில்லை. என்ன தவம் செய்ய போகிறான்? எப்படி செய்ய போகிறான்? கடந்த தவங்களில் நீங்கள் அவனுக்கு செய்த இடையூறுகளை எண்ணி பார்த்த லீ அடுத்த தவத்தை பற்றி அவன் கடவுளான பட்லியிடம் ஆலோசனை கேட்டான். அதற்கு பட்லியும் அடுத்து நீ ஆகாய தவத்தை செய் என்ற ஆலோசனையோடு ஆசிகளையும் வழங்கிவிட்டது. வரும் வெள்ளிக்கிழமை லீ ஆகாய தவத்தை மேற்கொள்ளப் போகிறான். தாத்தா, அவனுக்கு அவனோட கடவுள் துணை இருக்கும் போது நமக்கு நம்மோட கடவுளோட துணை தேவை. நம்மோட அடுத்த திட்டம் பற்றி நம்ம கடவுள் கிட்ட ஆலோசனை கேட்போம். அதுவும் சரிதான். ஒற்றனே, நீ சோர்வை கைவிட்டு தொடர்ந்து லீயை கண்காணிக்கவும். உத்தரவு மன்னா. மோசம் போயிட்டோம் குருவே, மோசம் போயிட்டோம். உள்ளக்குள்ள ஒரு உளவாளி இருக்கிறது தெரியாம நம்ம திட்டங்களை பத்தி நாமே விளாவரியா பேசி நமக்கு நாமே விளங்க மாட்டிக்கிட்டோமே. ஆமாண்டா மக்கி, என் முதுக ஏதோ ஒரு 3வது கண் காணிக்குதுங்கிற உறுத்தல் இருந்தும் அதை பெருசா எடுத்துக்காம நான் பஞ்சபூத தவத்திலே உறுதியா இருந்துட்டேன். இதுல தேவையில்லாம என் மேல வேற சந்தேகப்பட்டீங்கல்ல? நான் உங்க பரிசுத்தமான விசுவாசி குருவே, இப்போவாவது என்ன நம்புங்க. உன் விசுவாசத்தை பாராட்டுறதை விட எனக்கு இப்போ அந்த ஒற்றனின் துரோகத்தை தண்டிக்கிறது தான் முக்கியம். என்னோடு நேருக்கு நேர் மோதி ஜெயிக்க முடியாத மூசாவும் அலாவுதீனும் ஒற்றனின் மூலமாக என் திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு என் முதுகில குத்தி கொல்லைப்புற வழியாக ஜெயிக்க பாக்குறாங்க. சரி, ஒற்றன் போய் சொல்லியும் கூட அவங்களால உங்களோட எந்த தவத்தை தடுக்க முடிஞ்சது? அதனால ஒரு ஒண்ணுக்கும் ஆகாத ஒற்றன் மேட்டருக்காக நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ண தேவையில்லை குருவே. முட்டாள், அவனா ஒண்ணுக்கு ஆகாத ஒற்றன். பலத்த காவலும் கண்காணிப்பும் இருக்கிற நம்ம பூதலோகத்துக்குள்ளே புகுந்து அரண்மனை ராஜதர்பார் வரைக்கும் வந்து நாம பேசுறத, போடுற திட்டங்களை, செய்யற சூழ்ச்சிகளை எல்லாம் தெளிவா கிரகிச்சிட்டு போய் அலாவுதீனும் மூசா முன்னாலே கக்கிருக்கான்னா
அவ சாதாரண ஒற்றனா? சொல்லடா மடையா. அது ஒரு விவரமான அதே சமயம் கொஞ்சம் வில்லங்கமான ஒற்றன் போலத்தான் தெரியுது குருவே. உனக்கு எல்லா விஷயமும் காலம் கடந்துதான் தெரியும். விடக்கூடாது, அந்த உளவாளிய உயிருடன் விடக்கூடாது. அந்த ஒற்றனை அழிக்க சகல சக்திகளையும் நான் உனக்கு தரேன். அந்த ஒற்றன் மறுபடியும் இங்க வந்தா சமாதி கட்டிடு. சக்திகளை கொடுங்க குருவே, சாதிச்சு காட்டுறேன். ரொம்ப தெம்பா இருக்குது குருவே. நான் இப்பவே பூலோகம் போய் அந்த ஒற்றனை கொண்டு போட்டு வரட்டுமா? டேய், பதுங்கி பிடித்து அழிப்பதை விட்டுவிட்டு பாய்ந்து போய் பலியாகாதே. சரிங்க குருவே, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நான் வெயிட் பண்றேன். அதற்கு முன்னாலே இந்த நீரை மாற்றி புது மலர்களால் அலங்கரித்து வை. மந்திர நீருக்கு தொடர்ந்து வேலை இருக்கு. சரி குருவே. டாய் ஒற்றா, உனக்கு இங்கேயே சமாதி கட்டுறேன்டா. வாடா 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 வாடா, வந்து மோதி பாடுறா.